வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போசர் லோட் ஸ்டிச். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கிறோம். பைப்பிங் த்ரெட் இது தான். இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் நம்மளோட இந்த ஒர்க்கு, எம்போஸ்டு ஒர்க்கு. எவ்வளோ தேவையோ அவளை எடுத்துகிட்டு க்ளூ ஒட்டி லைட்டாக ஒட்டுங்க, நிறையா ஒட்டக்கூடாது. நிறையா ஒட்டினீங்கன்னா கிளாத்தில் ரொம்ப ரப் ஆயிரும். ஸோ லேசாக ஒட்டி ஸ்டிஃப்னஸ்க்காண்டி, அது சும்மா நிற்கிறதுக்காண்டி லேசாக ஒட்டுறோம். ஒட்டிட்டு இப்போ நம்ம வந்து காட்டன் த்ரெட் இருக்குல்ல, காட்டன் த்ரெட்டை சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸ்டார்டிங் மட்டும் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்துட்டு அகைன் இப்போது எப்பயும் போல் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஜிக்ஸாக்காக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாஸ் 5 அதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான். லாக் போட தேவையில்ல. லாக் போடாமல் மேலே கீழே மேலே கீழே அப்படியே கொண்டு போகணும். நான் கம் போட்ட உடனே ஒர்க் பண்ணனால தான் அந்த த்ரெட் எனக்கு தூக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக வரும்போது நேராக கொடுங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இங்கே லாக் போட்டு எண்ட் நாட் போட்டுறோம். லாஸ்ட்டில் வரும்போது லேசாக அந்த பிசுறு தெரிஞ்சுன்னா அதில் உள்ள இழுத்து நீங்கள் த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் போட்டுருங்க. ஓகேவா? முடிச்சுட்டு இனிமேல் தான் நம்ம ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் படித்தோம்ல ஃபஸ்ட்டு கிளாஸில், அதுதான் அதே தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதில் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்டெம் ஸ்டிச் கிராஸாக ஸ்லாண்டிங்காக மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக், அகெயின் கீழேருந்து மேலே போயிட்டு ஒரு லாக், மேலே போயிட்டு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக், அகெயின் கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஒரு லாக். அவ்வளோதான். இதே ஸ்டெம் ஸ்டிச் தான், ஸ்லாண்டிங்காக போடணும். ஓகேவா? இந்த த்ரெட்டு வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி போடுங்க. அந்த பைப்பிங் த்ரெட் கவர் ஆகிற மாதிரி போடுங்க. ஓகேவா? டைட்டாக நல்லா நெருக்கமாக போடுங்க. இப்போ நாங்கள் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ காட்டன் த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போ இங்கே ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன்னா அதே ஆரஞ்சு கலர்லேயும் நீங்கள் பைப்பிங் த்ரெட்டில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லேசாக அந்த த்ரெட்டு தெரிகிற மாதிரி பைப்பிங் த்ரெட்டு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுனாலுமே உங்களுக்கு உள்ள இந்த ஜிக்ஸாக் வந்து அதே கலரில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு வந்து வெளியில் வந்து த்ரெட்டு வந்து ஒயிட் கலர் த்ரெட் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காண்டி தென் மேலே போயிட்டு ஒரு லாக். இப்போ எனக்குள்ள த்ரெட்டு வெளியில் தூக்கிட்டு இருக்கா, அதை நம்ம நீடில் வச்சு டைட்டாக உள்ளே இழுத்து விட்டுட்டு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுடணும். ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் நம்ம வந்துட்டு எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் நிறையா ஷேப்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இது வந்து ப்ளவுஸில் வந்து பார்டரில் இது டபுள் கலரில் கொடுப்பாங்க. நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேரேஜ் ப்ளவுஸ்லஸ்னால் இதில் தான் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் என்னோடய பேசிக் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நல்லா டைட்டாக ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் த்ரெட்டு தெரிகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதே இடத்துல திருப்பி இன்னொரு போட்டுட்டு அகெயின் பக்கத்தில் வாங்க, அடுத்து வாங்க. ஓகேவா? இது நல்லா பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்டரில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் எம்போஸ்டுன்னு சொல்லுவோம், எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சு. சுற்றி செயின் ஸ்டிச்சு வரிசையாக கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். செயின் ஸ்டிச்சு அதே கலர்லேயே கொடுங்க, அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும்.
கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.